டாஸ்மாக் காலி, முதல்வர் விஜய் எடுத்த அதிரடி முடிவு. கவனிங்க, தமிழகம் முழுக்க 700க்கும் மேற்பட்ட மதுக்கடைகள் நிரந்தரமாக மூடப்படுது. இது வெறும் ஆரம்பம்தான். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்த சில நாட்களிலேயே முதல்வர் விஜய் தனது முதல் அதிரடி வேட்டையை தொடங்கியிருக்காரு. தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது போலவே பெண்கள் பாதுகாப்புக்காகவும் போதைப்பொருள் தடுப்புக்காகவும் இந்த மெகா பிளான் தயாராகியிருக்கு. பள்ளி, கல்லூரி மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு பக்கத்துல இனி டாஸ்மாக் இருக்காது. 500 மீட்டர் எல்லைக்குள் இருக்கும் 717 கடைகளை மூட அரசாணை வெளியாகிருச்சு. முக்கியமா சென்னை, கோவை, மதுரைன்னு தமிழகம் முழுக்க இருக்கிற பேருந்து நிலையங்கள் பக்கத்துல இருக்கிற 255 கடைகள் முதற்கட்டமா அடுத்த 2 வாரத்துக்குள்ள மூடப்படுது. மதுவால் குடும்பங்கள் அழியக்கூடாது, சட்டம் ஒழுங்குல சமரசம் கிடையாதுன்னு பதவியேற்பு அன்னைக்கே சொன்ன விஜய் இப்போவத செஞ்சு காட்டியிருக்காரு. இனிமேல் ஸ்கூல், காலேஜ் பக்கத்துல புதுசா கடை திறக்கவும் பெர்மிஷன் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றம். அடுத்த கட்டமா முழு மதுவிலக்கு வருமா? பொறுத்திருந்து பார்ப்போம். விஜயின் இந்த அதிரடி முடிவு சரியா தப்பா? கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா டாஸ்மாக் காலி.